பிரதமர் கிருஷி சஞ்சய் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழக விவசாயிகள் நன்மை பெறும் வகையில் ரூபாய் 478.79 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு மாநில விவசாயிகளுக்கு உதவ 4000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஒரு துளி அதிக பயிர் என்ற இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மட்டும் 478.79 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வயல்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பான் பாசன முறைகள் போன்ற நுண்ணிய நீர்ப்பாசன நுட்பங்களை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டங்கள் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக மகசூலை நம் தமிழக விவசாயிகள் பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் சிறு விவசாயிகளுக்கு 90% மானியமும், பொது விவசாயிகளுக்கு 80% மானியமும் கிடைக்கிறது. மானியம் பெற விவசாயிகள் வேளாண்மை துறையின் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். இந்த நீர்ப்பாசன நுட்பம் தண்ணீரை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உரங்களின் நுகர்வு மற்றும் உழைப்பு செலவையும் குறைக்கின்றது. இது விவசாய செலவை குறைத்து விளைச்சலை அதிகரிக்கும். இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தேசிய அளவில் 4000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் தமிழகத்திற்கு மட்டும் ரூபாய் 478.79 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாவதாக அதிக நிதி பெறும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. முதலிடத்தில் அதிக நிதி பெறும் மாநிலமாக ஆந்திராவிற்கு ரூபாய் 616.14 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தெளிப்பு நீர் மற்றும் மழை தூவுவான் போன்ற பாசன கருவிகளை அமைக்கும் கரும்பு விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு முதல் அதிகபட்சமாக 1,36,000 வரை மானியமாக வழங்கப்பட உள்ளதாக வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்கள் மூலம் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.